ஹாய் ஹலோ கைஸ், நம்ம இலக்கிய சீரியலில் வந்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டு இந்த ஒரு குட்டி ப்ரோமோவாக பார்க்க போகிறேங்க. என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்ட்டுனாக்கா, முக்கியமாக வந்து நம்ம அஞ்சலிக்கு இப்போ இந்த ஒரு தண்டனை வந்து தேவை தான் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஏன்னாக்கா நம்ம இலக்கியாவை வந்து எப்படியாவது வந்து மாட்டச்சணும், அது மட்டும் இல்லாமல் அவள் கதையை வந்து டோட்டலாக வந்து முடிச்சிடணும் அப்படின்னு வந்து நினச்சாங்க. ஆனால் நம்ம அஞ்சலிக்கு இந்த பாடம் வந்து புகட்டினது ரொம்ப நல்லதான் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். அப்படி என்னடா வந்து விஷயம் பண்ணிட்டாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நம்ம இலக்கிய வேலை செய்கிற அந்த ஒரு இடத்துக்கு வந்து போகிறாங்க. அங்கே போயிட்டு வந்து நம்ம இலக்கியாவை வந்து வேலையை விட்டு தூக்கணும், அது மட்டும் இல்லாமல் அவள் வாழ்க்கையை வந்து நம்ம டோட்டலாக முடிச்சிடணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு வந்து பார்த்தாங்க. ஆனால் அங்கே நடந்தது எல்லாமே நம்ம அஞ்சலிக்கு எதிராக தான் வந்து நடந்துருச்சு. என்னென்னு வந்து பார்த்தோன்னாக்கா, நம்ம அஞ்சலி வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து ஒரு கர்ப்பமாக இருக்கிற பெண் மேலே வந்து இப்படி ஊற்றுறாங்களே, அவங்கள வந்து என்ன சர்வெண்ட் இவங்க அப்படின்னு வந்து சொல்லி கேட்குறாங்க. கேட்டதுக்கு அவங்க அதாவது மேனேஜர் வந்து சொல்கிறார், என்னம்மா வேலை செய்கிற அப்படின்னு வந்து சொல்லிட்டு, இல்லை நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல, அவங்க கையில் என்னால் மன்னிப்பும் வந்து கேட்க முடியாது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அப்படி சொன்னதுமே வந்து என்ன ஆச்சுனாக்கா, நம்ம மேனேஜர் கையில் வந்து சொல்கிறாங்க, நம்ம அஞ்சலி என்ன இவங்க இந்த மாதிரி மன்னிப்பும் கேட்க மாட்டேங்கிறாங்க, வேலையை விட்டு தூக்குங்க முதல்ல அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. சொன்னதுமே வந்து என்ன ஆகுது, நம்ம இலக்கியா வந்து இதுக்கு எல்லா ஆதாரமும் என் கையில் இருக்குது, இவங்க தான் வந்து என் காலை தடுக்கி விட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. சொன்னதும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் மேனேஜர் வந்து என்ன பண்ணாருனாக்கா, இப்போ நம்ம சும்மா இருக்கக்கூடாது, இது என்னன்றதை வந்து இமிடியேட்டாக வந்து பார்த்தே ஆகணும் அப்படின்னு வந்து பண்ணுறாங்க. இப்போ நம்ம அஞ்சலி வந்து என்ன பண்ணாங்க, காலை தடுக்கி விட்டு அவங்கள வந்து பழிவாங்க பார்த்தாங்க இல்லைங்களா, வேலையை விட்டு வந்து தூக்கணும், இவ வந்து எங்கேயுமே வந்து வேலைக்கு போகக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து பண்ணாங்க. ஆனால் இப்போ தான் வந்து நம்ம அஞ்சலிக்கோ சரியான ஆப்பு வந்து வசமாக வந்து மாட்டிக்கிட்டாங்க. எப்படின்னு வந்து பார்த்தோன்னாக்கா, இப்போ வீடியோ வந்து பார்க்குறாங்க, சிசிடிவி கேமராவில் வந்து பார்க்கலாம், ஃபுட்டேஜில் வந்து அப்படி இருந்தால் நான் வந்து அவங்க காலில் விழுந்து கூட மன்னிப்பு கேட்குறேன் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. சொன்னதுமே வந்து நம்ம இலக்கியம் என்ன பண்ணாங்க, போயிட்டு அந்த வீடியோ வந்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாமே ரெக்கார்டாக இருக்குது. அந்த ஒரு செகண்டில் தான் வந்து நம்ம அஞ்சலி வந்து கையும் காலமாக வந்து மாட்டிக்கிறாங்க. இவங்களே வந்து காலை தடுக்கி விட்டு மேலே ஊற்றிக்கிட்டு மட்டும் இல்லாமல் இவங்க மேலே பொய்யா வந்து இந்த மாதிரி ஒரு பழியை போட்டதுனால இப்போ என்ன ஆச்சுனாக்கா, நம்ம அஞ்சலி வந்து இப்போ அங்கே அவமானப்பட்டு நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏம்மா நீ சும்மாவே வந்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு அவங்க மேலே வந்து பழியை தூக்கி போடுறியா அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. சொன்னதுமே வந்து என்ன ஆகுதுனாக்கா, நம்ம அஞ்சலிக்கு ரொம்ப அசிங்கமாயிருது அத்தனை பேர் முன்னே. இப்போ அஞ்சலியை வந்து என்ன பண்ண போகிறாங்கனாக்கா, முதல்ல இந்த இடத்த விட்டு வெளியே போ அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. சொன்னதுமே வந்து நம்ம அஞ்சலிக்கு ரொம்ப வந்து அவமானம் ஆயிடுது. இதுக்கப்புறமாவது கொஞ்சம் திருந்துமா, ஏமா இந்த மாதிரி ஒரு விஷயத்தெல்லாம் வந்து பண்ணுறா அப்படின்னு வந்து சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம அஞ்சலி வந்து திருந்துற மாதிரி தெரியல. எவ்வளோதான் வந்து பட்டாலும் வந்து இந்த அஞ்சலி வந்து என்ன பண்ண போகிறாங்கனாக்கா, திரும்ப வந்து நம்ம இலக்கியா வந்து பழிவாங்க தான் வந்து போகிறாங்க. சரி, இந்த ஒரு டைமில் வந்து நம்ம அஞ்சலிக்கு அங்கே என்ன மாதிரி தண்டனை கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். அத்தனை பேர் முன்னே வந்து அசிங்கப்பட்டு ரொம்ப வந்து கேவலமாக தான் இருந்திருக்கும். ஆனால் இருந்தாலும் இந்த அஞ்சலி வந்து திருந்த போகிறது கிடையாது. எப்படி தான் அவங்கள வந்து திருத்த போகிறதுன்னு தெரியல. ஆனால் நம்ம இலக்கியா வந்து சரியான ஆப்பதை வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க. இன்னும் வந்து பெட்டரான அடி ஏதாவது கொடுத்துருக்கணும், அப்போ தான் வந்து அவங்க திருந்துவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணி வீடியோக்கு லைக்கை போட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.